வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை என்றால் அது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மட்டும்தான். அந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளர்கள் நாளாந்தம் பல துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பதுடன் கவனிப்பார் யாருமற்ற இலையில் இருந்து வருவது எவருடைய கண்களுக்கும் தெரிவதில்லை. யாழ் போதனா வைத்தியசாலையின் 29வது நோயாளர் விடுதியின் இன்றைய இலையை உங்கள் இருவிழிகளையும் திறந்து உற்று பாருங்கள். கை முறிந்தவர்களும் கால் முறிந்தவர்களும் இருக்க இடமற்று ஓய்வெடுக்க கட்டில்களற்று நடைபாதையில் நாற்காலிகளிலும் நிலத்திலும் பாய்களை விரித்து ஊன் உறக்கமற்று இருக்கின்ற அந்த கொடிய வலி நம்மில் உள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? இது அரசின் தவறா அல்லது அரசியல்வாதிகளின் தவறா அல்லது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி அவர்களின் தவறா? யாழ் போதனா வைத்தியசாலையின் ஒரு நோயாளர் விடுதியின் நிலை எப்படியென்றால் ஏனைய நோயாளர் விடுதிகளின் நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் கூறித்தான் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. நோயாளர்கள் எதிர்கொள்ளும் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாது நமது அரசியல்வாதிகளும் உரிய திணைக்கள அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பதன் நோக்கம் என்ன? தேர்தல் காலங்களில் தமது அரசியல் தேவைகளுக்காக அல்லது தமது இருப்புக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பல அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைக்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு தமது பொன்னான வாக்குகளை அளித்து அரசியல்வாதிகளின் இருப்பை நிலைநிறுத்துகின்ற மக்களை அந்த அரசியல்வாதிகள் கண்டு கொள்ளாதன் விளைவுதான் அவர்கள் இம்முறை ஓரம் கட்டப்பட்டமைக்கான பிரதான காரணமாகும். குறிப்பாக இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்தில் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருந்த அங்கஜன் ராமநாதன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் நோயாளர்களை நடுவீதியில் நிற்க வைத்துவிட்டு இருந்ததன் நோக்கம் என்ன? இங்கு ஒன்று மட்டும் மிக தெளிவாக புலப்படுகிறது. அவர்களுக்கு மக்கள் முக்கியமல்ல, பணம் சம்பாதிப்பதும் காணிகளை அபகரிப்பதும் தான் பிரதான நோக்கமாகும். அந்த நிலையில் இம்முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் யாழ் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து 3 நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளார்கள். அவர்களாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு தயாரா? குறிப்பாக நோயாளர் விடுதிகளில் தூங்குவதற்கு கட்டில்களின்றி இரவு பகலாக வலி வேதனைகளை அனுபவித்து வரும் நோயாளிகளின் அவலத்தை இல்லாதொழிக்க வேண்டியது தேசிய மக்கள் சக்தியின் பாரிய பொறுப்பல்லவா? கஞ்சா கடத்துவது, பணம் வசூலிப்பது, களவாக பார் லைசன்ஸ் பெறுவது, அரச சொத்துக்களை சூறையாடுவது மட்டும்தான் ஊழல் அல்ல. நோயாளர்களை அவலத்தில் ஆழ்த்துவது அதைவிட பெரிய ஊழல் என்பதை நாட்டின் ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். இதற்கிடையே தமிழ் மக்களின் அவலையிலே போக்குவதற்கு தமது அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும் என கூறுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளராக உள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளர்கள் வடித்து வரும் கண்ணீரை துடைப்பதற்கு தயாரா? எனவே ஆலயங்களுக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்தை வீண் விரயம் செய்கின்ற நமது முதலாளித்துவ வர்க்கத்தினர் நோயாளர்களுக்கு கரம் கொடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் பாடுபடுவார்களா?